குக்கு செய்திகள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய விவாத நிகழ்ச்சியில் நம்மோதையின் சிறப்பு விருந்தினர்கள் தமிழ்நாடு நாயுடு பேரவைத் தலைவரும் திமுகவின் மூத்த முன்னோடிமான முனைவர் திரு காமாட்சி அவர்களும் புரட்சி தமிழக கட்சி நிறுவன தலைவரும் வழக்கறிஞருமான திரு ஏர்பத் மூர்த்தி அவரும். இருவருக்கும் வணக்கம். வணக்கம். காமாட்சி ஐயா, உதயநிதி அவர்களை அவசரமாக துணை முதல்வர் ஆக்குறீங்க. எதனால் இனிமேல் தேர்தல் நடக்காதுன்ற அச்சத்தில் இல்லை ஒரே தேர்தல் கொண்டு வரதுனால இனிமேல் நம்மளால் ஜெயிக்கவே முடியாதுன்ற அச்சத்தினால கடைசி காலத்தில் நம்ம சந்ததியை துணை முதல்வர் ஆக்கி அழகு பார்க்கலாம்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா? யாருக்கு கடைசி காலம்? திமுகவுக்கு. ஐயாவை சொல்ல திமுகவுக்கு நல்ல பெரிய ஜோக் அடிக்கிறீங்க. ஏன் எப்பா, ஒரே நாடு ஒரே தேர்தல்ங்கிறது ஒரே நாடு, ஒரு நாடு முழுவதும் ஒரே நேரத்தில் தேர்தல். அது சட்டமன்றத்துக்கும் நாடாளுமன்றத்துக்கும் நடக்கும். அப்படி சட்டமன்றத்துக்கும் நாடாளுமன்றத்துக்கும் தமிழகத்துல தேர்தல் வந்தா ரெண்டுலையுமே நாங்க தான் ஜெயிப்போம். எங்களுடைய கூட்டணி தான் ஜெயிக்கும். ஆகையினால நாங்க எப்ப வேண்டுமானாலும் முதலமைச்சராகவும் ஆகுவோம், துணை முதலமைச்சராகவும் ஆகுவோம். அது எங்க முதலமைச்சருடைய சட்டத்திட்ட உட்பட்டது. அதை அவங்க ஒன்றும் பறிக்க இயலாது. ஆனால் இப்பொழுது ஒன்றிய அரசு கொண்டு வரக்கூடிய பஞ்சாயத்து தேர்தலையும் அவர்களுடைய கட்டுப்பாட்டு கொண்டு வர முயற்சிக்கிறாங்க. அவர் திரு கோவிந்த் அவர்கள், முன்னாள் ஜனாதிபதி அவர்கள் அந்த கமிட்டியில் கொடுத்த பரிந்துரையில் முக்கியமான சரத்து அதுதான். என்னன்னா, பஞ்சாயத்து தேர்தலையும், பஞ்சாயத்துனா இன்க்ளூடிங் கார்பரேஷன் எல்லாமே, இங்கே உள்ளாட்சி தேர்தல், உள்ளாட்சின்னு சொல்லுவோம், உள்ளாட்சி தேர்தல் முழுமையாக ஒன்றிய அரசே நடத்தும். அப்ப மாநில அரசுக்கு என்ன புடுங்குற வேலை இருக்கு? ஒன்னும் இல்ல. இப்ப நம்ம எல்லாமே இது நேத்து இன்னைக்கு சட்டம் இல்ல, இது நாடு சுதந்திரம் அடைஞ்சதுக்கு முன்னாடி இருந்தே பிரிட்டிஷ்காரன் காலத்துல இதுக்கு ஒப்புதல் அளிச்சிருக்காரு. முன்னாடி யாரு ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு. எப்பா, அது எம்பி எலெக்ஷன், எம்எல்ஏ எலெக்ஷனுக்குப்பா. அதுதானே சார் சட்டமன்ற நாடாளுமன்றம். அதானே சார் இன்னைக்கு நான் சொல்றது உனக்கு புரியலையா? சட்டமன்றத்துக்கும் நாடாளுமன்ற தேர்தலுக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவதை சம்மதிக்கிறோம். அதே வேளையில் உள்ளாட்சி தேர்தல் ஏன் அதை சம்மதிக்க மாட்டீங்க? உள்ளாட்சி தேர்தல்னா கிராமத்துல இருக்க தேர்தல் கூட ஒன்றிய அரசு, இங்க மாநில அரசு கண்ட்ரோல் போகாது, எல்லாமே அவன் நடத்துவான். உங்களால உள்ளடி வேலை எதுவும் பார்க்க முடியாது. உள்ளடி வேலை என்ன, மயிர் வேலை பார்க்கணும். உள்ளடி வேலை அதிகாரம் பூரா அங்க போயிரும்பா. என்ன புரியாம இருக்க? ஒன்றிய அரசு அவன் அதிகாரத்தை எடுத்துக்குவான். என்ன அதிகாரத்தை சொல்றீங்க? எந்த அதிகாரமா? உள்ளாட்சித்துறை அதிகாரம் பூரா அவன் எடுத்துட்டு போயிருவான். இங்க பாரு, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ. உள்ளாட்சி தேர்தல்ல அவன் நடத்தி கொண்டுட்டு போயிட்டான்னா, ஒரு சாதாரண ஒரு கிளார்க் அப்பாயின்மெண்ட்டோ ஒரு பியூன் அப்பாயின்மெண்ட் கூட உங்களால பண்ணிக்க முடியாது. கமிஷன் வராது உங்களுக்கு. வேற தெரிஞ்சு இது பண்ணி என்ன விளையாடிட்டு இருக்க? கமிஷன் வரல. உண்மையை சொல்றேன், இது எங்க அரசுக்கு மட்டும் இல்லப்பா, இந்த சட்டம் எல்லா நாட்டுக்கும் இந்த எதிரானது. எது உள்ளாட்சி தேர்தலுக்கு தேர்தல் ரஷ்யா, ஜப்பான், இந்தோனேஷியா அங்க எல்லாம் ஒவ்வொரு மாநிலம் தான் அங்க தேர்தல். எல்லா நாட்டுக்கும் எதிரானது. ஆமா, தமிழ்நாட்டுக்கு, இந்த இந்தியாவுக்கு தான் சொல்றேன். நான் வெளிநாட்டுக்கு சொல்லல. இந்தியாவுக்கு உள்ளாட்சி தேர்தல்ங்கிறது இது அந்தந்த மாநில அரசு தான் அந்த தேர்தல் நடத்தி அதைத்தான் பண்ணணுமே தவிர, அப்ப இங்க நமக்கு வேலையே இல்லையே. அதெல்லாம் ஃப்ரீயா விட்டு போங்க. ஏன்னா ஃப்ரீயா விட்டுட்டு போகணும். நீ போற போக்குல என்னத்தையோ சொல்லுப்போம். சொல்லு, உன்னுடைய ஆதரவாளர் இருக்காருல, திரு சீமான் இருக்காருல, அவர்கிட்ட சொல்லி இதை இதை சொல்லி பாரு, அதை ஏத்துக்குவாரான்னு பாப்போம். எந்த ஒரு உண்மையான ஒரு அரசியல்வாதி கண்டிப்பா ஏத்துக்குவான். ஏத்துக்க மாட்டாங்க. சும்மா இருங்க. எந்த ஒரு அரசியல்வாதியும் தன்னுடைய அதிகாரத்தை விட்டு கொடுக்க விரும்ப மாட்டான். மாநில அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒன்றிய அரசினுடைய ஒன்றியத்தினுடைய தேர்தலை, உள்ளாட்சி தேர்தலை மத்திய அரசு நடத்துறேன்னு சொன்னா அது எப்படி ஏத்துக்க முடியும்? சீமான் ஏத்துக்கிறது எல்லாத்தையும் நீங்க ஏத்துக்கிறீங்களா? சீமானுக்குங்க இல்லங்க, அவர் சொன்னதுக்காக சொல்றேன். சீமானே இதுக்கு ஏத்துக்க மாட்டாருன்னு சொல்றேன். சீமான் கை வச்சாரா, நீங்க கை வச்சிருக்கீங்க? நாங்க கையும் வைக்க மாட்டோம், காலையும் தூக்க மாட்டோம். கவலைப்படாதீங்க. மூர்த்தி சார், இது மாதிரி ராம்நாத் கோவிந்த் அவங்க அறிக்கை தாக்கல் பண்ணி அதுக்கு அப்புறம் கொடுத்துருக்காங்க. இது ஏன் சார் இவங்க எதிர்க்கிறாங்க? எனக்கு தெரிஞ்சு ஒரே பாராளுமன்றம், ஒரே நாடாளுமன்றத்துக்கு ஒரே சமயத்தில் தேர்தலுங்கிறது தான் ஒரே தேர்தல் நான் அறிஞ்சிருக்கேன். ஐயா இன்னைக்கு ஏதோ புதுசாக ஒன்று சொல்கிறாரு, அது அதில் இருக்கான்னு எனக்கு உண்மையிலே தெரியல சார். இந்த மாதிரி காமாட்சி என்ன சொல்கிறாருன்னா, ஊராட்சி ஒன்றியங்களுக்கும் சேர்த்து எலெக்ஷன் நடத்த போகிறது அதெல்லாம் ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்கிறேன். அந்த அம்சமும் அதில் இருக்கிறதா, அந்த ஒரே நாடு ஒரே தேர்தலில் இருக்கிறதா சொல்கிறாரு. இது உண்மையா சார்? இல்லை, அப்படி இருந்தாலும் அது பரிசீலனை செய்யணும் தான். அது நம்ம வார்டு, அதாவது அவங்க அந்த நகராட்சி மாநகராட்சி அந்த மாதிரி ரெண்டு தான் சொல்கிறாங்க, கீழே வரைக்கும் வரல.
பஞ்சாயத்து வரைக்கும் வரல, ஊராட்சி பஞ்சாயத்து வரைக்கும் வரல. உள்ளாட்சின்னா அதுல அடங்குனதுதான். 2 மட்டும் தாங்க. இல்ல அவங்க 2 மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. இல்ல அது வந்து அப்படி இருந்தா அது உள்ளாட்சி அமைப்புங்கிறது ஒட்டு மொத்தமா சேர்ந்ததுதான் உள்ளாட்சி அமைப்புங்கிறது. அது அவங்க 2 தான் இப்ப நோட் பண்ணதான் நான் படிச்ச மாதிரி. நீங்க சொல்றது வாஸ்தவம் தான். பட் உள்ளாட்சி அமைப்புன்னு சொன்னாலே ஒட்டுமொத்த தமிழகத்தில் இல்ல இந்தியா முழுமைக்கும் உள்ள அந்தந்த மாநிலத்துல நடக்கக்கூடிய அந்த தேர்தல், அதுலதான் ஒரு கொஞ்சமாவது மதிப்பாங்க. அரசாங்கத்தை வேற எப்படி நான் என்ன சொல்றேன், இந்தியா முழுக்க இதுக்கு ஒரு ஒருமித்த கருத்து வந்ததுன்னு வச்சுங்க. வரக்கூடாது பார்ப்போம். இப்போ ஏன்னா உங்களுக்கு வரக்கூடாதுங்க இது போன்ற சட்டங்களை. ஒரே நாடு ஒரே தேர்தல் இருக்கு இல்லையா, இது சம்பந்தமா ஒரு கணக்கெடுப்பு எடுத்தாங்க. அதாவது வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு அப்படின்னு பிரித்து ஒரு கணக்கெடுப்பு எடுக்கும்போது வடக்கில் உள்ள இடங்களில் 61.28 பேர் இதுக்கு ஆதரவு பர்சன்டேஜ், 30.22 எதிர்ப்பு. தெற்குல 50.57 ஆதரவு, 38.59 எதிர்ப்பு. மேற்குல 70.79 ஆதரவு, 24.45 எதிர்ப்பு. தேசிய அளவில் சராசரியா 61.58% இதற்கு ஆதரவு. எதிர்ப்பு வந்து 29.77. கருத்தே சொல்ல மாட்டேன்றவன் 6.17. அப்போ இந்த 6.17 ஆதரவாக தான் அர்த்தம். ஏன்னா எதிர்ப்பாக தான் சொல்லிட்டு இருப்பானே. அப்போ மொத்தம் ஒரு 70 பேர் இதுக்கு வந்து ஆதரவு தராங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல். அப்புறம் என்ன சார், அதை நாங்களே எதுக்கல சார். ஒரே நாடு ஒரே தேர்தல், ஒரே நாடு. பஞ்சாயத்துல அந்த எலெக்ஷனை சேர்ந்து நடந்தா என்ன பிரச்சனை வரும்? அது என்ன பிரச்சனை வரும்னா, மாநில அரசுக்கு எந்த மரியாதை இருக்காது, எவனும் மதிக்க மாட்டான். ஒரு புடலங்க ஆல்ரெடி மதிக்கிறாங்களா அவங்கள? ஆல்ரெடி மதிக்கிறாங்களா அவங்க? என்ன அப்புறம் மாநில அரசுடைய கட்டுப்பாட்டுல எதுவுமே இயங்காத இல்ல. ஆல்ரெடி நீங்க அப்படித்தானே சார் இருக்கீங்க. முதல்ல திமுக இந்த ஒரே தேர்தலுக்கு எதிராக தானே இருந்தீங்க. எப்ப மாத்துறீங்க இதை? அதை விடுங்க. எப்ப மாத்த? ராஜ்நாத் சிங் வந்த பிறகு மாத்துறீங்க. ராஜ்நாத் சிங் வந்த பின்னாடி மாத்தணுமா அது மாத்தணுமான்னு நான் சொல்லல. இப்ப நான் சொல்றேன் தம்பி, இது காமாட்சி நாயுடுடைய தனிப்பட்ட கருத்தை நாங்க கேட்கல. தனிப்பட்ட கருத்தை தான் சொல்றேன். திமுக கருத்தை நீங்க ராத்திரிக்கு என்ன குழம்பு வச்சு சாப்பிடுவீங்க அதெல்லாம் யாருங்க கேட்கல. எங்க கட்சியினுடைய கொள்கையை நான் சொல்லவில்லை. இது நான் தனிப்பட்ட கருத்து தான். இது வேட்டி இருக்குல்ல? இருக்குப்பா, உருவாதீங்க. கட்சி வேட்டி தானே கட்டி இருக்கீங்க. கட்சியோட கொள்கையை வந்து கட்சியினுடைய கொள்கை அது அல்ல. கட்சியோட கொள்கை வேற கொள்கையா இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்க வந்து அதுக்கு பயப்படல. ஒரே தேர்தல் நாடாளுமன்றத்துக்கும் சட்டமன்றத்துக்கும் அவசர அவசரமா ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவதை நாங்கள் மறுப்பதற்கு இடம் இல்லை. முதல்ல திமுக எதிர்த்ததா இல்லையா அதை மட்டும் சொல்லுங்க. முதல் எதிர்த்தது. இப்ப நாங்க வந்து திமுக இப்ப இதை எதிர்த்துக்கிட்டு தான் இருக்கு. இப்பதான் சொன்னீங்க திமுக ஆதரிக்குதுன்னு. திமுக ஆதரிக்குன்னு சொல்ல நான் ஆதரிக்கிறேன். நான் உங்க கருத்தை திமுக ஆதரிக்க நான் ஆதரிச்சு என்ன ஆகுது? அப்ப திமுக ஆதரிச்சு என்ன ஆகுது? ஏற்கனவே பார்லிமெண்ட்ல போட்டு நிறைவேற்றி கொண்டு வர போறான். மெஜாரிட்டி வச்சிருக்காங்க. எம்பிகளை வச்சு அங்க வந்து ஒன்னும் பண்ண முடியாது. மெஜாரிட்டி இருந்தாலே தீர்மானம் நிறைவேறும். கூட்டணி நாங்க வந்து வெற்றி வாய்ப்பு ஜஸ்ட் லைக் தட் இழந்துட்டோம். தடுத்து நிப்பாட்டுங்க. நாங்க தடுத்து நிப்பாட்டுறதுக்கு எங்கள்கிட்ட ஸ்ட்ரென்த் இல்ல. எங்கள்கிட்ட இருக்கிறது 235 என்னமோ தான் இருக்கு. நீங்க எதிர்கட்சியா தானே இருக்கீங்க. எதிர்கட்சி தான். மொத்தமே 235 தானே நாங்க இந்தியா கூட்டணி. நீங்க இந்தியா கூட்டணியை தான் நான் சொல்றேன். இந்தியா கூட்டணியில யாரும் இதை ஏத்துக்க மாட்டோம். பாஜக பக்கம் சேர்ந்து ஒருத்தன் மும்பைல இருக்கிறவனா இந்த இது சிண்டே சிவசேனாவும் ஏதோ ஒண்ணு ராஜீவ் காந்தி 11 லட்சம் பரிசு வேற சொல்லிக்கிறான். அதுக்கே உங்களால எதுவும் பண்ண முடியல. அதனால எஃப்ஐஆர் போட்டாச்சு. அந்த லூசர் எஃப்ஐஆர் போட்டு போலீஸ் பிடிச்சி அரெஸ்ட். என்னதான் இருந்தாலும் ராஜீவ் காந்தி வாய்க்குள்ள போய் அந்த நாக்கு எடுத்து அறுக்குறது எவ்வளவு திமிரு இல்லை? இங்க பாருங்க, உங்களை மாதிரி நிறைய பேர் இந்த நாட்டுல திரியிறாங்க. அவங்களுக்கெல்லாம் நாங்க பதில் சொல்லிட்டு இருக்கோம். எனக்கு கூட நாக்கு பிடிக்கும். ஆமா. இந்த நாக்கு சார் ஆட்டு நாக்கு, மாட்டு நாக்கு. சரி சார், இதன் காரணமா தான் அவசர அவசரம் உதயநிதி அவர்களை துணை முதல்வர் ஆக்குறீங்களா? வந்தா விட மாட்டாங்க. நாங்க இப்ப துணை முதல்வர் ஆக்குறோம்னு நாங்க சொன்னோமா? அவ்வளவுதான் வந்து அமைச்சீங்களா? ஐயா ஒன்னும் பழக்கவே கேள்வி கேட்டா ஆக மாட்டேன்னு சொல்லி அவரு அமைச்சர்கள்லாம் முதலமைச்சருக்கு ஒன்றிணைந்து நிற்போம்னு சொல்றாரு. இல்ல அமுக்குது பழுக்குது வைக்கிறாங்க. அது வந்து எங்க முதலமைச்சருடைய கொள்கை முடிவு. எது துணை முதல்வர் துணை முதல்வர்ங்கிறது அவருடைய கொள்கை முடிவு. ஏன்னா அவர் தான் அறிவிக்கணுமே தவிர ஒரு புள்ளிய வந்து முதல்வர் துணை முதல்வர் இல்லைன்னு சொல்றதுக்கு அதுக்கு என்னங்க கொள்கை வந்து குறுக்க நிக்குது?
அவருக்கு கட்சியினுடைய கொள்கையா என்ன பெரிய கட்சியின் மொழியாவும் ஏத்து பேசுறான் பாத்துரும். நீங்க அறிவிங்க முதல்ல. அதெல்லாம் அதான் கோபாலபுரத்துக்கு ஒத்தடிமைன்னு சொல்லிட்டு சீனியர்ஸ் பேசிட்டாங்கல்ல. அது எக்ஸ்எம்எல்ஏ பேசுனது. சரிங்க ஐயா, கோபாலபுரத்து விசுவாசின்னு ஒருத்தர் பேசுறாங்க. இந்த விஷயத்துல நாங்கெல்லாம் உங்க பக்கம் நிக்கிறோங்க ஐயா. நாளைக்கு நம்ம ஸ்டாலின் அவர்கள், நம்முடைய முதல்வர் அவர்கள், மரியாதைக்குரிய உதயநிதி அவர்களை துணை முதல்வர் அறிவிட்டங்க ஐயா. யார் உங்க கட்சியில காட்சி முச்சு கத்துறாங்க? காட்சி முச்சுலாம் யாரும் காத்த மாட்டாங்க. அவங்க திங்களா அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. நீங்க என்னத்துக்கு எங்க கட்சிக்குள்ள உள்ள வந்து குத்தி பாக்குறீங்க? எங்களை வச்சு சம்பாதிச்சு எங்களை வச்சு பதவி அனுபவிச்சு இந்த குடும்பத்தை வச்சு திமுக வச்சு யார் அதை ஏத்து நிக்கிறது? அதெல்லாம் யாரு இங்க எங்களுக்கு எதிர்ப்பாங்க நாங்க சொல்லல. அவருக்கு கொடுக்கறதுனால அவருக்கு வந்து நேரம் காலம் பார்த்து அவர் செய்வார். அவருக்கு தெரியும் எங்க முதலமைச்சருக்கு கிரகம் சரியில்லையோ. உங்களுக்கு தான் இப்ப கிரகம் சரியில்லை. இல்லங்க, அது ஏன்னா பரிகாரம் கிரகம் பண்ணிட்டு பண்ணி விடுங்க சீக்கிரம். பரிகாரம் பண்ணுங்க போய். சரி சார், உங்க வாக்குக்கு மொத்தம் கம்யூனிஸ்ட் தேவை, விசிகா தேவை, காங்கிரஸ் தேவை, நிறைய கட்சிகள் இதர கட்சிகள் தேவை. ஆனா வந்து உதயநிதி அவர்கள் மட்டும் துணை முதல்வராகிறது மிகப்பெரிய சனாதனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி எழுது. சனாதனம்னா என்னப்பா? என்ன அதுக்கும் இதுக்கு என்னப்பா சம்பந்தம்? எதிர்கட்சி தலைவர் விமர்சிக்கிறாங்க. எந்த எதிர்கட்சி யார் விமர்சிச்சா சொல்லு. சீமானே சொல்லியிருக்காரு. சீமான் எப்படிப்பா எங்க கூட்டணி கட்சி? அவரு ஒரு கட்சி வச்சு நடத்துறாரு. அவரு இங்க பாரு, சீமான் அவர்களும் சரி, திரு எடப்பாடியார் அவர்களும் சரி, இன்னும் இதர கட்சியை சார்ந்தவர்களும் அவர்கள் விமர்சனம் பண்ணுவதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. எங்களுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய அங்கம் வைக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் கட்சிகள் அல்லது மற்ற இதர காங்கிரஸ் போன்ற கட்சிகள் ஏதாவது சொன்னாங்கன்னா நீங்க கேட்கறது நியாயம். அதை விட்டுட்டு அவங்க ஏதோ இந்த இதுல ஒரு சினிமால கரகாட்டக்காரன்ல என்ன அங்க கேட்டாங்க இங்க கேட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கதை சொல்றீங்க. ஏன் தம்பி இதெல்லாம் நியாயமா? ஏதோ சினிமா அப்படி அதிகமா பாப்பியோ? நான் பாக்குறது. அப்புறம் எப்படி நீங்க தான் டயலாக் எல்லாம் பேசுறீங்க? இந்த மாதிரி டயலாக் எல்லாம் நீ சினிமாக்காரங்களே சினிமா பத்தி பேசுறியா நீ? நாங்களே ஒரு சினிமா கம்பெனி. என்னய்யா, வாக்குக்கு மொத்தம் கூட்டணி கட்சிகள் தேவை. துணை முதல்வர் பதவி இருக்கும் போதெல்லாம் கூட்டணி கட்சியில கைத்து விட்டுறாங்களே. ஏங்க தின்னா தின்னு போட்ட பிறகு வந்து இலைய எடுங்க. உங்களுக்கு என்ன தலையன்ற வேலை என்ன? கூட்டணி கட்சியில தான் சொல்றேன். சாப்பிட்ட வரைக்கும் அந்த இலைய எடுங்க. எங்க பந்திக்கு மேலே வந்து உட்காந்துருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்கல்ல. என்ன அதுதான் கேட்குறாங்க. அதான் கேட்குறாங்க. நீலாம் என் ஓட்டில் ஜெயிச்சவன் இல்லையா? நீலாம் ஒத்த ஓட்டு 2 ஓட்டு எங்கள் ஓட்டில் ஜெயிச்சுட்டு அதை தான் நீ வாய மூணுங்கிறாங்க. கம்யூனிஸ்டுகள் விவசாய இயக்கங்களை வைத்து கட்சி வளர்த்த கம்யூனிஸ்டுகள் விவசாயிகள் மீது குண்டாஸ் போட்டால் கூட கம்முங்கிறாங்கல்ல. அதுக்கு என்ன காரணம்? என் ஓட்டில் ஜெயிச்சுட்டு எம்எல்ஏ ஆகிட்டு எங்களையும் ஏற்று கேட்பியா அப்படிங்கிறதால தான் அப்படி மூஞ்சி அப்படி திருப்பின்னு போயிடுறாங்க. அப்புறம் எப்படி இவங்க கேட்க முடியும்? ஏன்னா அந்த லெவலில் தான் வச்சுருக்கீங்களா கூட்டணி கட்சிகளை? தம்பி, நாங்கள் கூட்டணி கட்சிகளை எங்களுடைய உடன்பிறப்புகளாக மதிக்கின்றோம். அவர்களுக்கு எப்பயுமே என் இதயத்தில் இடம் இருக்கிறது. அதாவது இதயத்தில் மட்டுமல்ல, தமிழகத்தில் தொகுதியிலும் இடம் உண்டு. எனவே ஆட்சி அதிகாரத்துல பங்கு இல்லை. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுப்பதற்கு அவர்களுக்கு நாங்கள் கூட்டணி தேர்தலுக்கான கூட்டணியை தவிர ஆட்சிக்கான கூட்டணி இல்லை. அதுவே புரிய மாட்டேங்குது இங்க இருக்க சில மண்டைகளுக்கு. ஆட்சியில கூட்டணிங்கிறது அரசியல் தேர்தல் கூட்டணிங்கிறது வெவ்வேறு. அதையே ஏன் புரியல? அப்படியே கேக்குறாங்க. யாரு கேட்கிறான்? அறிவு இல்லாம கேக்குறாங்களா? திருமாவளவன் கேட்கலையா? திருமாவளவன் எங்கள்கிட்ட கேட்கல. அண்ணாடு போறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஏன் ஆட்சியில் பங்கு கொடுக்கூடாது, அதிகாரத்தில் பங்கு கொடுக்கூடாதுன்னு கேட்டாரு. உள்ள போயிட்டு வந்து அவர் 99 அவரு பாரு இதுல தமிழ் மாநில காங்கிரஸ்ல மூப்பனார் ஐயா கூட கூட்டணியில இருந்தாரு. மூப்பனார் முதல்வராக வந்தா மட்டும் ஆட்சியில பங்கு கொடுங்க அப்படின்னு வேற யாரும் வந்தா வாழான்ட்டாரா? யாரும் அவர் பேர் கேட்டதா அந்த மாதிரி கேட்டாரு. அந்த கடந்த மக்கள் நல கூட்டணியில் இருக்கும்போது என்ன பேசுறாரு? நீங்கள் எங்களுக்கு ஒரு 4-5 தொகுதி ஒதுப்பீங்க, நாங்க மித்த தொகுதியெல்லாம் உங்களுக்கு நாயா உடைக்கணும், தெருவா ஓட்டு கேட்டு அலையணும், உங்களுக்கு போஸ்ட் ஓட்டணும், அப்புறம் அதிகாரத்துக்கு உங்களுக்கு தேர்தல் பணி செய்யணும், நீங்கள் ஓட்டை போட வைக்கணும், எல்லாத்தையும் ஓட்டை வாங்கி நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னா நாங்கள் மட்டும் தான் ஆட்சி அதிகாரத்தில் இருப்போம்னு சொல்லுவீங்க, நாங்கள் அதை கேட்டுட்டு போனோம் அப்படின்னு இப்போதானே பேசினாரு. எப்ப பேசினாரு? எங்களை வார்த்தை அது. கட்டுவீங்க பொதுப்படியான வார்த்தைகள் அது. கட்டுவீங்க கண்ணாடி அதெல்லாம் கட்டுவீரியனாவது ஏங்க
என்னதான் நினைச்சிட்டு பேசுறீங்க? உங்களுக்கு திருமாவளவனை பிடிக்கலைங்கிறதுக்காக எதை வேணாலும் பேசுறதா? உங்களை திட்டினா உங்களோட நின்றுக்கோங்க, அதுக்காக எங்களோட எல்லாம் என்ன போட்டு கட்டு வீரனுக்கு பயந்து கண்ணாடி வீரனோட போக சொல்கிறார்கள். எது கட்டு வீரன், எது கண்ணாடி வீரன், அது எனக்கு தெரியாது ஐயா. ஓகே சார், ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்தும் உதயநிதி அவர்கள் துணை முதல்வராக குறித்தும் பல்வேறு தகவல்கள் கூறினீங்க. நேரத்துக்கு மிக்க நன்றி.